கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட 723 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் வாக்குறுதி அளித்துள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் செவிலியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதற்கிடையே போராட்ட குழுவினருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செவிலியர்களின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். முதற்கட்டமாக 723 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் எனவும் பொங்கலுக்கு முன்னர் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஒப்பந்த செவிலியர்களின் மகப்பேறு விடுப்பு குறித்தும் பரிசீலிக்கப்படும் என மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். காலி பணியிடங்கள் உருவானால் 2 ஆண்டுகள் பணிபுரிந்த செவிலியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் உறுதி கூறினார்.